பிறந்த நாள் அதுமா பிள்ளைகள் கொடுத்த சின்ன சின்ன கிஃப்டோட அப்படியே என் தங்கச்சி வீட்டை பார்த்து கிளம்பிட்டேன். அவளுக்கு அங்கேயும் அலைய முடியல, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு வந்துரு அப்படின்ட்டா. சரி அப்படியே அங்கே போய் நல்லா பிரியாணி ஒரு புடி பிடிச்சிட்டு எப்பவும் போல கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பா. அந்த மாதிரி சர்ப்ரைஸா சாரி எடுத்து கொடுத்தா. என்னடா சாரி வாங்கியிருக்கியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறாங்க. அதுதான் நான் கட்ட போற சாரி அப்படின்னு ஆன்லைன்ல ரொம்ப நாள் பார்த்து வச்சிருந்த சாரி எனக்கு சர்ப்ரைஸ் எடுத்து கொடுத்துருக்கா. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அப்புறம் என்ன என்னை வச்சு அலப்பறையை போட்டுறவனே தான் கட்டிட்டேன். சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெட்டுங்க ரெட்டு அப்படிங்கிற மாதிரி ஜம்மு இருந்துச்சு. உடனே வாங்க தோட்டத்துக்கு போவோம், போட்டோ எடுப்போம் சொல்லி கூட்டு போயிட்டாங்க. என்னைய வச்சு இந்த பிள்ளைல எந்த காமெடி பண்ணதோ தெரியல. எனக்கு என்ன போஸ்ட் கொடுக்க தெரியும். அப்படி எடு இப்படி எடுன்னு சொல்லி என்னை போட்டு புண்ணாக்கி விட்டாங்க. காத்துல வேற 4 முடி 4 திசைக்கு போகுது. 4 முடி எங்கெல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாண்டின்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. புளிக்குள்ள மண்ணுக்குள்ளன்னு நின்றுக்கிட்டு ஐயோ செடியை பிடிச்சிட்டா செடியோட போயிட்டேன் ஒரு பக்கமா. காற்று அந்த அடி அடிக்குது. டைரி மில்கை கொடுத்தா தான் சிரிப்பான்னு சொல்லி கையில் கொண்டு வந்து கொடுத்து ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. அப்புறமா அவளே ரெடி பண்ணி வச்சிருந்த கேக்கை கட் பண்ணிட்டு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்பி வந்தாச்சு.